ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நாம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், அதே நேரத்தில் வெயிலுக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லியும் புதினாவும் ரெண்டும் சேர்க்கும் போது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டோ, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் எண்ணெயில போட்டு கொஞ்சமா தோல் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை கார்னிஷ்காக நம்ம ஆட் பண்ணி வறுத்து வச்சிருக்கோம். இது சாதத்தோட மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம், சும்மா அந்த மிக்சி கழுவுறதுக்காக மட்டும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது மிக்ஸ் ஆகும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆகி ஆயில் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் ஒரு மூடி போட்டு. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மூடி போட்டு வச்சோன்னா அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். பாருங்க, தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் சூப்பராக இருக்கு. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு அரிசியை நம்ம இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். சாதம் வடிக்கும் போதே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். சாதம் வடித்த பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உதிரியான சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 2 பாதியாக ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தில் இந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க சாப்பாடையும் ஆட் பண்ணிட்டு ஜென்டிலாக உடையாம பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே ஒன்னோட ஒன்று மசாலா ஒட்டி சாதத்தில் மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சோம்ல அந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இதை தம் போட்டுடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சூப்பரான புதினா சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதி சாப்பாடு மதியம் செஞ்சது மீதி இருக்குது அப்படின்னா கூட சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு புதினா அரைச்சிட்டு நீங்கள் இப்படி ஒரு சாப்பாடு கிளறிட்டு சுட சுட சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்மளுடைய மற்ற எல்லா சேனல்லையும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஆனியன் ரைத்தா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லைன்னா வறுவல் எதனா பண்ணிக்கோங்க. கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கூட வறுவல் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.